அண்மைச் செய்தி. உக்ரைனுடனான ரஷ்யாவின் போர் தொடர்பாக ரஷ்ய அதிபர் புதினுடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது. பாரதம் எப்போதும் அமைதியையே விரும்புகிறது என பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். அமைதிக்கான முயற்சியை பாரதம் எப்போதும் ஆதரிக்கும் எனவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். அமைதியை விரும்பும் முடிவில் பாரதம் எப்போதும் உறுதியாக இருக்கிறது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அமைதியை விரும்பும் முடிவில் பாரதம் எப்போதும் உறுதியாக இருக்கிறது என பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் புதினிடம் தெரிவித்திருக்கிறார். இதனை அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கவியரசன் இணைப்பில் இருக்கிறார். கவியரசன், முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. நாட்டோ அமைப்பில் இணைவதற்காக யுக்ரைன் முயற்சி செய்த போது அதன் அண்டை நாடான ரஷ்யா யுக்ரைன் நாட்டோ அமைப்பில் இணையக்கூடாதுன்னு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தாங்க. ஆனாலும் யுக்ரைன் தங்களுடைய முயற்சியில உறுதியாக இருந்ததுனால 2022ஆம் ஆண்டு ரஷ்யா யுக்ரைன் மேல போர் தொடுத்தது. அந்த போர் 3 ஆண்டுகளை கடந்த பிறகும் தற்போதும் தொடர்ந்து வருகிறது. இதுல இரு தரப்புலையுமே பெரிய சேதங்களும் பாதிப்புகளும் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பா ஏராளமான மக்களும் ராணுவ வீரர்களும் உயிரிழந்திருக்காங்க. ஆயிரக்கணக்கானோர் நாட்டை விட்டு வெளியில போயிருக்காங்க, போரினுடைய தீவிரம் தாங்க முடியாம. அது மட்டுமில்ல, ரஷ்யா யுக்ரைனோட வலுவான இடத்துல இருக்கிறதுனால யுக்ரைன்ல இந்த போர் காரணமாக உள்கட்டமைப்புகள் பெரிய அளவுக்கு சேதமடைந்திருக்கின்றன. அதனால போர் இப்போ உடனடியா முடிஞ்சா கூட அந்த நாடு மேல எழுந்து வர்றதுல பல பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனா இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்னும் போர் முடியல, தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. அவ்வப்போது வான்வழியாக ரஷ்யா யுக்ரைன் மேல தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அதே போல ராணுவ வீரர்களும் அப்பப்ப சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. இது தொடர்ந்து நடந்து வருகிறது. இந்த சண்டையை நிறுத்துறதுக்காக அமெரிக்கா உள்ளிட்ட இந்தியா உட்பட பல நாடுகள் முயற்சி செய்து வர்றாங்க. குறிப்பா பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இரு நாடுகளை சண்டையை நிறுத்தணும், அமைதிதான் மிகவும் முக்கியமானது, எந்த ஒரு பிரச்சனைக்குமே போர் தீர்வாக அமையாது, ராஜாங்க ரீதியிலான பிரச்சனைய உட்கார்ந்து பேசுறது சரியா இருக்கும், அதற்கு ஒரு முடிவு கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால போரை கைவிடுங்க அப்படின்னு ரஷ்யா கிட்டையும் சரி யுக்ரைன் கிட்டையும் சரி தொடர்ந்து வலியுறுத்தி வர்றாங்க. இது தொடர்பாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின், அதே போல யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இவங்க கிட்ட பிரதமர் மோடி அவர்கள் ஏற்கனவே பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு இந்தியா எல்லா வகையிலும் உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில 2 நாள் அரசுமுறை பயணமாக ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு. அவருக்கு பாரம்பரிய முறைப்படி வரவேற்பெல்லாம் கொடுக்கப்பட்டது. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு தற்போது ரஷ்ய அதிபர் புட்டினும் பிரதமர் மோடி அவர்களும் இருதரப்பு பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருக்கிறாங்க. நான் முன்பே குறிப்பிட்ட மாதிரி ஏற்கனவே அமைதியை விரும்பக்கூடிய இடத்துல இந்தியா இருக்குது. அதை தொடர்ந்து வலியுறுத்தியும் வரக்கூடிய சூழல்ல இந்த சந்திப்பின் போதும் பிரதமர் மோடி அவர்கள் அதை மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறாரு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சண்டை நீங்க 2 பேரும் போட வேண்டாம், அமைதியாக இருக்க, பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கறத அவங்க வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. இந்த போர் தொடங்கின பிறகு புதின் இப்பதான் இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு. அதனால இந்த சந்திப்பு மிகவும் முக்கியமான ஒன்றாக மாறி இருக்கிறது. பிரதமர் மோடி அவர்களுடைய வலியுறுத்தல்க புதின் கேட்டாரு அப்படின்னா அடுத்த கட்டமாக இந்த தாக்குதல்கள் குறைவதற்கும் படிப்படியாக போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கும் கூட வாய்ப்பு இருப்பதாக புவிசார் அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க. தகவல்களுக்கு நன்றி கவியரசன். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.